வணக்கம் மாணவர்களே. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு முதல்ல எடுப்போம். A ball of mass 0.5 kg dropped from the height of 10 meter. பாலோட மாஸ் வந்து 0.5 kg 10 மீட்டர் ஹைட்லேருந்து என்ன செய்கிறோம், ட்ராப் பண்ணுறோம். சரிங்களா? At which magnitude of velocity becomes equal to the magnitude of acceleration due to gravity. இது என்ன செய்யும், கீழே விட்டோம், என்ன செய்யும், நேராக கீழே வரும், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் வரும். சரிங்களா? ஆல்சோ அதுக்கு என்ன செய்யும், ஒரு கிராவிட்டி கீழே வர்றதுக்கு ஆக்சிலேஷன் கிராவிட்டினால இருக்கும். சரிங்களா? என்ன செய்யலாம், அட் வாட் ஹைட் v ஈக்குவல் டு g அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நமக்கு தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. a இடத்துல g போட்டுக்கலாம், ஏன்னா இது பாசிட்டிவ், பால் மேலே இருந்து கீழே வரனால. அந்த ஹைட் வந்து h போட்டுக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணலாம், இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0 தான், ஃப்ரீ ஃபால் தான், ஸோ 0 ஆயிரும். ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான், v ஈக்குவல் டு ஜியாக இருக்கப்போ ஹைட் கேட்டிருக்கான். அப்போ என்ன செய்யலாம், v ஈக்குவல் டு ஜி அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ g இருக்கிறதுலாம் v இருக்கிறதுலாம் g போடலாம், g ஸ்கொயர் ஈக்குவல் டு 2gh வரும். இதில் வந்து என்ன செய்யலாம், h ஈக்குவல் டு g ஸ்கொயர் டிவைட் பை 2g, g கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும், h ஈக்குவல் டு g பை 2. ஸோ இந்த ரெக்கார்ட் ஹைட் அப்படின்னா நமக்கு மொத்த ஹைட் வந்து அளவு 10 மீட்டரு. ஸோ 10 மைனஸ் h. ஓகே, ஸோ 10 மைனஸ் g by 2, g வந்து 10 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 10 by 2, ஸோ 10 minus 10 by 2 is 5 meter. Okay, so record height when v equal to g is 5 meter. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ப்ராப்பராக ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.